வணக்கம். இன்று ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்தினை நாம் காண இருக்கிறோம். ஒப்புரவு அறிதல் என்றால் என்ன? முதல்ல அதை பார்த்துக்கணும் இல்லையா? இந்த உலகத்தில் எவ்வாறு நடைமுறை வாழ்க்கை இருக்கிறது, உலகத்தின் போக்கை அறிந்து அந்த நடைமுறைகளையும் நன்கு தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் நடந்து கொள்ளுதல், சமூக பொறுப்புணர்வோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும். இது எல்லாம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகக்கூடிய ஒழுக்க பண்புகள். இதைதான் இவர் ஒப்புரவு அறிதல் என்ற அதிகாரத்தில் பல்வேறு வழிகளில் நமக்கு விளக்கி கூறுகிறார். இப்போது அந்த மாதிரி செய்யக்கூடிய உதவிகளும் கூட எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும். இதுவும் உண்மை. நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சிட்டேன்னா எனக்கு நாளைக்கு அவங்க செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஒருபோதும் வரக்கூடாது. உதவி கைமாறு கருதா உதவி, தன்னலமின்றி நாம் பிறர் நலம் கருதி செய்யக்கூடிய உதவிகளுக்கு ஒருபோதும் நாம் பலனை எதிர்பார்க்க கூடாது என்று இந்த ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகையார் நமக்கு கூறியிருக்கிறார். குறளை காண்போமா? கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. இதுதான் இந்த அதிகாரத்தின் முதல் குறள். இது என்ன சொல்ல வருகிறது? மழை பொதுவாக பெய்கிறது இல்லையா? மழையானது பொழிகிறது. அந்த பொழிகின்ற மழை நம்மிடமிருந்து எதையாவது எதிர்பார்க்கிறதா என்றால் கிடையாது. அந்த மழை ஒருபோதும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த நிலத்தின்பால் பொழிகிறது. அவ்வாறு சான்றோர் பெருமக்கள் தாம் செய்யக்கூடிய அல்லது ஆற்றக்கூடிய கடமைகளையும் உலகிற்கு அவ்வாறே ஆற்றுவார்கள். எந்தவித பிரதிபலனும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று வள்ளுவம் கூறுகிறது. இந்த மழைக்கு நாம் ஏதாவது திருப்பி செய்ய முடியுமா? மழையை நீ பொழிந்து விட்டாய், உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று கும்பிடதான் முடியுமே தவிர அதுக்கு வேறு எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. ஆக மற்றவர்களுக்கு உதவி செய்தல் என்பது அந்த உதவியை பெற்றவர் மீண்டும் நமக்கு ஏதாவது செய்வாரா என்ற எதிர்பார்ப்போடு இல்லாமல் மழையைப் போல சான்றோர் பெருமக்கள் மக்களுக்கு உதவி செய்வார்கள். இது கைமாறு கருதா உதவி என்று வள்ளுவம் நமக்கு அழகாக கூறியிருக்கிறது. அடுத்த குறளில் நாளை காண்போம்.